ஒரு நாட்டின் செல்வம் அதன் பொருட்களில் மட்டும் இல்லை, அந்த பொருட்கள் எவ்வளவு வேகமாக, எவ்வளவு தூரம், எவ்வளவு நம்பகமாக நகர்கின்றன என்பதிலும் இருக்கிறது. இன்று நாம் லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின், போர்ட்ஸ், ஃப்ரீட் காரிடார்ஸ், வேர்ஹவுஸ் என்று பேசுகிறோம். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கிறது. இந்த கருத்து முழுவதும் நவீன காலத்தின் கண்டுபிடிப்பா? இல்லை. பண்டைய இந்தியா வெறும் வணிகம் செய்த நாடு அல்ல, வணிகம் செல்வதற்கான பாதையையே கட்டிய நாடு. உத்தர பாதை, தட்சிண பாதை, லோத்தல், முசிறி, மர்ச்சன்ட் கில்ஸ் இவை எல்லாம் சேர்ந்து இந்தியாவின் பழைய லாஜிஸ்டிக்ஸ் மைண்ட் செட் என்ன என்பதை காட்டுகின்றன. இன்று அந்த பழைய அமைப்பையும் நவீன லாஜிஸ்டிக்ஸ் உலகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். Why trade routes mattered? பண்டைய இந்தியாவில் வணிகம் என்பது ஒரு நகரத்தில் உற்பத்தி செய்து அங்கேயே விற்பது மட்டும் அல்ல, பொருட்கள் பல பகுதிகளுக்கு நகர்ந்தன. மக்கள் நகர்ந்தனர், சிந்தனைகள் நகர்ந்தன. இதற்காக பெரிய இன்னன் ரூட்ஸ் தேவைப்பட்டது. அதில் உத்தர பாதை மற்றும் தட்சிண பாதை மிக முக்கியமானவை. உத்தர பாதை வடமேற்கு பகுதியிலிருந்து கங்கை சமவெளி வரை நீண்ட பொருளாதார நரம்பாக இருந்தது. தட்சிண பாதை வட இந்தியாவையும் மத்திய இந்தியா மற்றும் தென்னிந்திய பகுதிகளையும் இணைத்தது. இந்த பாதைகள் நகரங்கள், சந்தைகள், அரசியல் மையங்கள் மற்றும் துறைமுகங்களை ஒன்றோடொன்று இணைத்ததால் இந்தியா ஒரு இணைந்த பொருளாதார பரப்பாக செயல்பட முடிந்தது. Ports were the gateways. ஆனால் நிலப்பாதைகள் மட்டும் போதவில்லை. வெளிநாட்டு வாணிபத்திற்கு துறைமுகங்கள் முக்கியம். லோத்தல் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம். இந்தஸ் நாகரிகத்திலேயே டாக்யார்ட், வேர்ஹவுஸ் போன்ற வசதிகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இது மிகவும் பெரிய விஷயம். ஏனெனில் இது இந்தியா பொருளாதார சர்ப்ளஸை கடல் வழியாக நகர்த்தும் திறனை மிகவும் பழமையான காலத்திலேயே பெற்றிருந்தது என்பதை காட்டுகிறது. பின்னர் முசிறி போன்ற துறைமுகங்கள் இந்தியாவை வெளிநாட்டு வாணிபத்தில் முக்கிய மையமாக மாற்றின. ஒரு போர்ட் என்பது வெறும் கப்பல் நின்ற இடம் அல்ல, அது கிழங்கு, ஏற்றுமதி, இறக்குமதி, சுங்கம், தரம் மற்றும் பாதை ஒருங்கிணைப்பு நடக்கும் மையம். அதே லாஜிக் இன்று மாடர்ன் துறைமுகங்களிலும் இருக்கிறது. இப்போது மிக முக்கியமான பகுதி வருகிறது. பாதை இருந்தால் மட்டும் போதாது, துறைமுகம் இருந்தால் மட்டும் போதாது, அதை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு வேண்டும். அங்கேதான் மர்ச்சன்ட் கில்ஸ் வந்தன. பண்டைய இந்தியாவில் கில்ஸ் என்பது ட்ரேடர்ஸ் மற்றும் களின் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புகள். அவர்கள் விலை நிர்ணயம், தர கட்டுப்பாடு, எடையளவு கண்காணிப்பு, சந்தை ஒழுங்கு மற்றும் நீண்ட தூர வர்த்தக வலையமைப்புகளை பராமரித்தனர். சில கில்ஸ் ரூலர்ஸுடன் பிரிவிலேஜஸை பெற்றனர், சில கில்ஸ் சேஃப் பாசேஜ் மற்றும் மார்க்கெட் ஆக்சஸை உறுதி செய்தன. இன்றைய மொழியில் சொன்னால் இவை ட்ரேட் அசோசியேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ், குவாலிட்டி ரெகுலேட்டர்ஸ் மற்றும் நெட்வொர்க் மேனேஜர்ஸ் ஆகிய அனைத்தையும் கலந்து வைத்த அமைப்புகள். இப்போது நவீன காலத்தை பார்ப்போம். இன்று லாஜிஸ்டிக்ஸ் என்பது ரோட்ஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், வேர்ஹவுசிங், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அண்ட் சப்ளை செயின் கோஆர்டினேஷன் ஆகியவற்றின் கூட்டு திட்டம். ஒரு பொருள் தொழிற்சாலையிலிருந்து துறைமுகத்திற்கு, போர்ட்டிலிருந்து ஷிப்பிற்கு, அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு நஷ்டம் குறைந்து, தாமதம் குறைந்து செல்வதே லாஜிஸ்டிக்ஸ் வெற்றி. இந்த ஐடியாவின் அடிப்படை என்ன? கனெக்டிவிட்டி, கோஆர்டினேஷன், ரிலையபிலிட்டி. அதே மூன்று கருத்துக்களும் பண்டைய இந்தியாவிலும் இருந்தன. அப்போது ரோட்ஸ் பிளஸ் போர்ட்ஸ் பிளஸ் கில்ஸ். இன்று ஹைவேஸ் பிளஸ் ஃப்ரேட் காரிடோர்ஸ் பிளஸ் கண்டெய்னர் போர்ட்ஸ் பிளஸ் வேர்ஹவுஸ் பிளஸ் டிஜிட்டல் ட்ராக்கிங். கருவிகள் மாறின, அமைப்புகள் மாறின, ஆனால் பொருள் நகர்த்தும் அறிவு மாறவில்லை. Why this matters today? இந்த ஒப்பீடு ஏன் முக்கியம்? ஏனெனில் இது இந்தியா பொருளாதாரமாக கனெக்டட் சொசைட்டியாக இருந்தது என்பதை நிரூபிக்கிறது. பண்டைய இந்தியா ஐசோலேட்டட் வில்லேஜஸ்களின் கூட்டுத்தொகை மட்டும் அல்ல, மார்க்கெட்ஸ், ரோட்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலம் இணைக்கப்பட்ட பரந்த வலையமைப்பு. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பார்வைக்கு இது முக்கியம். ஏனெனில் இது ஹிஸ்டரி, எக்கானமி, ஜியோகிராஃபி, ட்ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் டாபிக்.
பொதுமக்கள் பார்வையில் இது இன்னும் முக்கியம், ஏனெனில் இன்று லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்வதற்கான அடிப்படை திங்கிங் இந்தியாவில் மிக பழையது என்பதை இது காட்டுகிறது. பண்டைய இந்தியா உலகிற்கு என்ன விற்றது என்பது மட்டும் முக்கியமல்ல, அதை எப்படி கொண்டு சேர்த்தது என்பதுதான் இன்னும் முக்கியம். உத்தரப்பாதை மற்றும் தட்சிண பாதை நிலப்பாதைகளை கட்டின. லோத்தல் மற்றும் பிற துறைமுகங்கள் கடல் வாயில்களை திறந்தன. மர்ச்சன்ட் கில்ஸ் அந்த பாதைகளுக்கு ஒழுங்கையும் நம்பகத்தன்மையையும் கொடுத்தன. இன்று மாடர்ன் லாஜிஸ்டிக்ஸ் அதையே இன்னும் பெரிய அளவில் செய்கிறது. ஆகவே இது வெறும் பழைய வரலாறு அல்ல, இந்தியா எப்படி ட்ரேடை தாட் சிஸ்டம் ஆக புரிந்தது என்பதைச் சொல்லும் ஒரு பெரிய பாடம். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால், பண்டைய இந்தியா பொருட்களை மட்டும் நகர்த்தவில்லை, வணிகத்தை நகர்த்தும் நரம்பு மண்டலத்தையே உருவாக்கியது. இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இது போன்ற ஒரு புதிய தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.